ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். வெறும் நம்பர் தான் போகுது. 100க்குள்ளே இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 1. இதில் 1ல் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். ஐயா, நிலம் விற்கிறது சம்மந்தமாக நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பேர்? அந்த பொண்ணு பேர்? தாரிணி. 99க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 9 இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எவ்வளோ? 9 மட்டும்தான். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சண்டை வந்தால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாட வேண்டிய விஷயமா தான் இருக்குமே தவிர அந்த பொண்ணு ஒருபோதும் உனக்கு கட்டுப்படாது. உண்மையா? சரி, ஓகே, கவலைப்பட தேவையில்லை. இப்படியே தான் லைஃப் ஃபுல்லும் ஓடும். நல்லா தான் இருக்கும். முடிஞ்சளவு காலில் விழுந்துருங்க. சே இல் குத்துது, வா இம் குத்துது. தாரணியில் ஒரு குத்து கூட கிடையாது. அப்போ அடங்கி போக வேண்டியவங்க யார்? செல்வம் தான் அடங்கி போகணும். சார், இப்போ நிறைய விஷயங்களை பற்றி எங்ககிட்ட பேசியிருந்தீங்க. ஸோ அதில் சில விஷயங்களை எங்களுக்காக ஒரு லைவாக செஞ்சு காட்ட முடியுங்களா? தாராளமாக செஞ்சு காட்டலாம். இப்போ நீங்கள் வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 25-30 மிஸ் கால்ஸ் இருக்குது. ரொம்ப பேர் ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க ஆரோடம் பார்க்குறதுக்காக. அதில் சில பேருக்கு மதியம் சாப்பிடும்போதே சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு. இப்போ நைட்டே வந்துருச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசலாம், பேசி தாராளமாக செஞ்சு காட்டலாம். கண்டிப்பாக சார். ஓகே. எவ்வளோ ஸ்பீக்கர் இருக்கட்டுமா? ஐயா வணக்கம். மதியம் சாப்பிடும்போது ஃபோன் பண்ணியிருந்தீங்க. சாப்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஐயா வணக்கம். வணக்கம்ண்ணா. நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஏதாவது விஷயம் பார்க்கணுமா உங்களுக்கு? அதுக்காக ஃபோன் பண்ணிங்களா? ஆமாங்க. ஆமாம் கேட்டிருந்தேன். சரி, இப்போ பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். சரி, ஓகே. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. சரிங்க. நீங்கள் என்ன விஷயமா பார்க்க வந்தேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எனக்கு நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லுங்கள் போதும். சரியா? 100க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். 100க்குள்ள நம்பர் 3. எதில் எடுக்கிறீங்க? இது 1 2 3. 3 நம்பர் வீடு எடுத்துருக்கோம். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். 1 அப்புறம் 2. இது 3வது எடுத்துருக்கோம் கையில். ஓகேவா? 3 நம்பர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? 3 நம்பர் சொல்லியிருக்காரு. 100க்குள்ளே இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 1. இதில் 1ல் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். ஐயா, நிலம் விற்கிறது சம்மந்தமாக நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க. அதுக்காக தான் ஒரு 54 ஏக்கர் ரொம்ப நாளாக விற்காம இருக்குது. சரி, அது விஷயமா கேட்கறதுக்காக தான் நான் தகவல் கேட்டிருந்தேன். சந்தோஷம். சரி, ஒரு நினைச்சதுக்காக தான் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ சின்ன டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்கள். இல்லை, ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கிறேன். அது விஷயமா 54 ஏக்கரை விட அது முக்கியமாக போயிடுச்சு. இப்போது 54 ஏக்கரை விட அது முக்கியமாக போயிடுச்சு இப்போது. சரி, பார்ப்போம். நான் சும்மா தான் கேட்டேன், பார்ப்போம்ப்பா. சரி, நிலம் விற்கிற சம்மந்தமாக நாளைக்கு பேசுகிறேன் நான் உங்ககிட்ட. இப்போ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேன். அந்த விஷயம் நான் பார்த்துட்றேன். இப்போது நீங்கள் பொண்ணு விஷயம் சொன்னீங்களா, அந்த விஷயம் நான் பார்த்துட்றேன். பக்கத்தில் எதுவும் சவுண்டு வேணாம், நிம்மதியாக உக்காருங்க. உங்கள் பேர்? என்னுடைய பேர் செல்வம். அந்த பொண்ணு பேர்? தாரிணி. செல்வம் தாரிணி. செல்வம் தாரிணி இல்லையா?
99க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 99க்குள்ள ஒரு நம்பர் 9. 9 இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே இவ்வளோ சொல்லியிருக்கு இல்லையா? இவ்வளோ சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எவ்வளோ? 9 மட்டும்தான். புரிஞ்சுதா? இப்போ 9ஆம் நம்பருக்கு வீட்டுக்காக நான் இது சொல்கிறேன் பாருப்பா. இடியே விழுந்தாலும் குடி முழுகாது. இடியே விழுந்தாலும் குடி முழுகாது. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நடுவில் ஒருத்தன் வந்துட்டான், அதாகிடுச்சு இதாகிடுச்சு இப்படி அப்படி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஆழம் போல் வாழ்வீர். ஆழம் எப்படி இருக்கும்? காலங்காலமாக வாழும் இல்லையா? ஆழம் எப்படி இருக்கும்? காலங்காலமாக வாழும் இல்லையா? கரெக்டா? அதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையானு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சண்டை வந்தா நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாட வேண்டிய விஷயமா தான் இருக்குமே தவிர அந்த பொண்ணு ஒருபோதும் உனக்கு கட்டுப்படாது. உண்மையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு நீ சொல்கிறதுக்கு ஏதாவது சாரி ஈரி கேட்டு வந்திருக்குதா? சாரி கேட்டிருக்கா. நான் செஞ்சதான் தப்புன்னு ஒத்துன்னு இருக்கா. நீங்கள் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் சாரி? கரெக்டா? சரி, ஓகே. கவலைப்பட தேவையில்லை. இப்படியே தான் லைஃப் ஃபுல்லும் ஓடும். நல்லா தான் இருக்கும். முடிஞ்சளவு காலில் விழுந்துருங்க. சரி, கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஷூட்டில் இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றியா? நன்றி நன்றி சார். நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு லைவாக வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட பிரச்சனையை சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. நில பிரச்சனைக்காக தான் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபர்ஸ் பண்ணும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. நான் சோடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்றாருன்னு சொல்லிட்டு ஓகே 9 சோடி வச்சதுக்கப்புறம் அவர் 9 சொன்னோன்னு புரிஞ்சு போச்சு ரைட்டு அப்படின்ட்டு. சரிக்கப்புறம் அவர் அந்த பொண்ணோட கேரக்டரும் அவர் கேட்கவே இல்லை. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இல்லை, அது பொண்ணோட பேரும் பையனோட பேரும் கேட்குறோம். ஓகே. சேயில் வாயும் செல்வம் என்னமோ தாரணி ஏதோ சொன்னார். ஆமாம், தாரணி 3 இப்படி கணக்கு போடுறோம் நம்ம. ஓகே. சரியா? அந்த கணக்கு போடும்போது மேலே இருக்கிற புள்ளியும் கணக்கு போடுறோம். சே இல் குத்துது, வா இம் குத்துது. தாரணியில் ஒரு குத்து கூட கிடையாது. அப்போ அடங்கி போக வேண்டியவங்க யாரு? செல்வம் தான் அடங்கி போகணும். சின்ன சிம்பிள் விஷயம். உன்னுடைய பேர்லேயே உன்னுடைய வாழ்க்கை, உன் பேரை சொல்லும் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன்றது இல்லையா? அப்படி இப்போ ஒருவேளை பத்ம தர்ஷினி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா 2 குத்து அங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், 2 பேர் ஈக்குவலாக விடுவாங்க. ஓகே ஓகே. மாறி மாறி தா இரு இருக்குது, இங்கே பா இது இருக்குது, 2 புள்ளி இருக்குது. இது பேரை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுதா? இதெல்லாம் முறை தான்ப்பா. இதெல்லாம் கற்றுக்கிறது தான். புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அப்படியே நான் மேதாவி அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தாவே நீ மேதாவி தான். ஒன்று. 2வது விஷயம், அது 9 தான் சொல்லுவாங்கன்றது தான் கணிப்பு. ஓகே. 9 தான் சொல்லுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றது கணிப்பு. அதுதான் ஞான திருஷ்டின்றது. ஒரு கண்ணை மூடி ஒரு செகண்ட் யோசிக்கும் போது இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு அப்படி தான் இருக்கும்னா அதோடைய என்ன 9ஆம் நம்பர். அதனால தான் 9 சொல்லி எடுத்து வைக்கிறது. இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்து வைக்கிறது. அது வந்து ரியல். அது மேதாவியோடு செய்கிற வேலை தான் அது. இல்லை, எனக்கு வந்து அவர் ரொம்ப அவருக்கு வந்து எந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நான் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ ஓகே, நம்மளும் கேட்கலாமான்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு சார். சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே அகத்தியர் ஐயா அவர்களுடைய எழுதுனது. எல்லா புகழும் அவர் ஒருத்தருக்கே போய் சேரும். அதை வந்து நாங்கள் முறையாக கற்றுக்கிட்டு முறையாக பண்ணுறோமே தவிர நான் பண்ணது இது என் பேரை முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே இதுக்கு பண்ணது கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க அவருடையது. இந்த மாதிரி முறைகள் இன்னும் 2-3 இருக்குது. இப்போ நீங்கள் 2 விஷயங்களை பார்த்தீங்க. இந்த மாதிரி முறைகள் இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. எது பார்த்தாலுமே அசந்து போயிடுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதெல்லாமே அகத்திய முறை. ஒரு விஷயம் எனக்கு காட்ட முடியுங்களா? சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் காட்டணுமா? சரி, பார்ப்போம். சரியா? இன்னொரு மிஸ் கால்லேருந்து ஃபோன் பண்ணிடுவோம். ஓகே சார். ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் தான் சூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ண நம்பர்லாம் கிடையாது. மிஸ் கால்ஸ் இவ்வளோ இருக்குது. ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். வெறும் நம்பர் தான் போகுது. இவங்க உண்மையாலுமே அதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஆமாம். கனடாவில் வருது. உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் போல இருக்குது இப்போது. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். நமஸ்தே.
கன்னடா பாட்டு வருது, தமிழில் பேசுகிறீங்க, சந்தோஷம். கன்னட சார். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும் சார். முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுகிறீங்களே, நல்லாயிருக்கும். ஓகே சார். சரி, ஓகே. என்ன விஷயமா கால் பண்ணீங்கம்மா? எங்க வீட்ல கொஞ்சம் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன் சார். இப்போ ஷிஃப்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு மாசம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா எங்க வீட்டுக்காரருக்கு ஃபுல்லு சண்டே. ஆனா என்ன ஆயிருக்குதுன்னு அது தெரியல. அதான் கேட்டு பண்ணலான்னு. சரிம்மா, என்ன ஆயிருக்குன்னு கேட்க போறீங்க இல்லையா? ஆமா. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை அகத்தியர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தின் வழியில் பார்க்க போகிறேன். இந்த புத்தகம் அகத்தியர் அவர்கள் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சுருந்தாரு. அந்த முறையை நான் எடுத்து ரீமேக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் பார்க்க போகிறேன். வீடுனால பிரச்சனையா இல்லையா அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? வீடுனால இல்லை, யாரும் எதனா அந்த மாதிரி வீடு பார்த்து நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே. வீட்டுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு கேட்குறீங்க. செய்வினை இருக்குதா இல்லையான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி தானே? வீட்டுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா இல்லையா அதான் கேள்வி. கரெக்டா? சரி, ஓகே. லைனில் வெயிட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். ஆமாம், கேள்வி நம்பர் 31மா. இதில் கேள்வி எப்படி இருக்குன்னா, கிடைத்த செய்தி உண்மைதானான் இருக்குது. கிடைத்த செய்தி உண்மைதானான் இருக்குது. ஆனால் நான் அதை எப்படி மாற்ற போகிறேன்னா, நினைத்த செய்தி உண்மைதானா. நான் நினச்சேன் செய்வனை இருக்குமோன்னு நினச்சேன், அது உண்மைதானா அப்படின்னு மாற்ற போகிறேன். சரியா? நல்லா உக்காந்துட்டு சாமியை வேண்டிக்கிட்டு, உங்கள் சாமி, நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவங்கள வேண்டிக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒரு 3 நம்பர் சொல்லுங்களேன் எனக்கு. 6, 9, 12 இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. கால்குலேட்டர். 6 + 9 + 12 27 வருதுமா நீங்கள் சொன்னது. சரிங்களா? கொஷின் 31, 31, 32, 33, 31, 32, 33, 31, 32, 33, 33வது பக்கம் 3வது பதில் பார்க்க சொல்லுது. அவங்க கேட்ட கேள்விக்கு 33வது பக்கம் 3வது பதில் பார்க்க சொல்லுது. 32வது 3வது பக்கம் 3வது பதில் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. செய்தி முழுக்க உண்மை நம்பலாம். செய்தி முழுக்க உண்மை நம்பலாம். அப்போ என்ன சொல்ல வராங்க? நீங்கள் நினச்சது உண்மைதான், உங்கள் வீட்டுக்கு செய்வினை இருக்குது உண்மைதாமான்னு சொல்லுதுமா புக்கு. புரிஞ்சுதா? நீங்கள் வாங்களேன், நாளைக்கு வாங்களேன். நாளைக்கு இருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இல்லை, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. நன்றிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்போது நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்தம்மா நம்மக்கிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க. ஆமாம், ரேண்டமாக பண்ணோம். ரேண்டமாக தான் நம்பர் எடுத்து பண்ணணும். உங்கள் கையில் கூட கொடுத்துருக்கலாம், நீங்களே கூட பண்ணுங்கன்னு. இருந்தாலும் ரேண்டமாக தான் பண்ணோம். இப்போ இந்த பேஜில் இந்த பதில், இந்த நம்பர் பதில் இதான் இருக்குன்னு இவ்வளோ புக்கு ஃபுல்லும் மனப்பாடம் பண்ணி வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. கொஷின் நம்பர் கேட்குறோம், அவங்க சொல்கிற நம்பரை தான் கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி ஒரு பதில் எடுக்கிறோம். இப்போது அதில் 3வது பதில் வருது. செய்தி முழுக்க உண்மை நம்பலாம். ஒருவேளை 4ன்னு நான் வாய் தவறி சொல்லியிருந்தேன்னா 4வது பாருங்கள் என்ன வருதுன்னு. தேர்வில் அமோக வெற்றி புகழ் உண்டாகும். அவன் கேட்ட கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாமல் வரும். ஒருவேளை முன்னாடி 2வது நம்பர் சொல்லியிருந்தேன்னா, தேர்தலில் தோல்வி என்பதே இல்லை, ஒரே முடிவு தான். சுத்தமாக சம்பந்தம் இல்லை. இதுதான் இந்த புத்தகத்துடைய மதிப்பு. கால்குலேஷனாக ஒரு மிராக்கலான்னு கூட தெரில, எனக்கு என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு ரேண்டமாக அவங்களோட கொஸ்டினுக்கு அவங்க சொல்கிற நம்பருக்கு இதில் ஒரு அதுக்கான விடை இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம அதையே தேர்ந்தெடுக்கிறோம். பதிலும் நம்ம அதிலே தேர்ந்தெடுக்கிறோம். தெளிவாக இருக்குது. நம்ம எதுவுமே வேலை இல்லை இதில். நம்மளுக்கு சோழி போடுறது, பிரசன்னம் பார்க்குறது எந்த வேலையும் கிடையாது. அதோடைய கேள்விகளுடைய பதில், அதே கேள்வி அதே பதில் எல்லாமே அதே எடுத்துக்கும். எல்லாமே இந்த புத்தகம் நம்மக்கிட்ட இருந்தால் போதுமானது. தெளிவாக பண்ணும். இது ரீமேக் பண்ணது நான் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே யாருடையது? அகத்தியருடையது. அகத்தியர் அந்த காலத்திலே அவர் ரிசர்ச் பண்ணி அவர் எழுதி வச்சிருக்கிறது. அகத்தியர் முறை யாரோடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முறையில் அவர் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக இது எனக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நானே சொல்கிறேன் சார். இதோடைய ஆராய்ச்சி மட்டுமே பல நாள் போச்சு எங்களுக்கு. இது உண்மையா இல்லையான்னு தேடுறதுக்கு. இங்கே ஒரு பிரம்மர் மலைன்னு இருக்குது. பிரம்மர் மலையில் மேலே போனீங்கன்னா ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, இப்போலாம் பொல்யூஷனு.
அப்போ அப்படி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் தனியாக உட்காந்துருப்போம். தனியாக உட்காந்து இதில் இருக்கிறதெல்லாம் படித்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோலாம் கஷ்டப்படக்கூடிய பலன் என்ன? சர்வசாதாரணமாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுது, உண்மை தான் சொல்லுது. அந்த அம்மா சொன்னதுனால நம்பிச்சு புக்கை பார்த்து தான் நினச்சிருக்கோம், மிரண்டு போயிருக்கும்ல. ரெண்டே போயிருப்பாங்க இல்லையா? புக்கு பார்த்துருந்தா மிரண்டே போயிருக்கும் இல்லையா? இதுதான் விஷயம். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு கேள்வி சார். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் உங்களுக்கு எதுவும் பார்க்கணுமா? உங்களுக்கு பார்க்கலாம். சொல்லுங்கள் என்ன விஷயம்ட்டு. சரி, எனக்கு என்னை பற்றியே ஒரு குழப்பம் இருக்குது சார் லைஃப்பில். என்னோட ஃப்யூச்சர் என்னன்றது வந்து எனக்கு ஒரு குழப்பம் வந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகும்னு தெரில. இந்த குழப்பம் வந்து தீருமா தீராதான்றது எனக்கு. பிரச்சனை தீருமா தீராதா? பிரச்சனை தீருமா தீராதா, அவ்வளோதான் கேள்வி இல்லையா? நீங்களே பார்த்துட்றீங்களா? நானே பார்க்கணுமா? கொஷின் மட்டும் நான் பார்க்குறேன், ஆன்சர் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே சார். சரியா? ஆன்சர் நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க சார். பிரச்சனை தீருமா தெரியாதா? இந்த வாகனம் வாங்கலாமா, இந்த கோயில் கட்டலாமா, இந்த தெருவை அமைக்கலாமா, வியாபாரம், களவு, சிறைக்கு போன இந்த நாடு, இந்த பெண், இந்த வீட்டை உனக்கு இவருக்கு பிறக்க போவதான இந்த மாட்டை வாங்க, நினைத்த செல்வம் கிடைக்குமா? இது வச்சுக்கலாம். 27ஆம் நம்பர் வச்சுக்கோங்க மனசில். நினைத்த நிம்மதி கிடைக்குமான்றது அப்புறம் பார்க்கலாம். கொஷின் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாங்க. இவன் செல்வன் இதன் போகலாமா, இந்த தேர்வு போகலாமா, தேர்வு வெற்றி கிடைக்குமா, கிடைத்த செய்தி உண்மையான தேர்வில் வெற்றி கிடைக்குமா, தொல்லை தீருமா? ஏதோ ஒரு தொலை தானே, ஆமாம் தீர்மானம் தானே கேட்குறீங்க. 71 கொஸ்டின் கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 71 கொஸ்டின் நம்பரு. தொல்லைகள் தீருமா? ஓகேவா? அதை வச்சுக்கலாம். புக் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ புக்கு என்கிட்ட இல்லை, ஒருவேளை நானே பார்த்து சொல்லணும்னா கூட புத்தகம் என்கிட்ட கிடையாது. சரியா? நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. அது என்ன தெய்வமானாலும் இருக்கலாம். ஓகே. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை என்ன தெய்வத்தை வேணாலும் வணங்கிக்கலாம். சரியா? மனசார வணங்கிக்கோங்க. வணங்கிட்டு ஒரு 3 நம்பர் ரேண்டமாக சொல்லுங்கள். எதுக்குள்ளே வேணாம், 1 லட்சத்துக்குள்ளே, 10 லட்சத்துக்குள்ளே, 1க்குள்ளே, 2க்குள்ளே, எது வேணால் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சொல்கிற வார்த்தை விளையாட்டாக இருக்கக்கூடாது, மனசார உண்மை நினச்சி சொல்லணும். 4, 8, 10. 4, 8, 10 இல்லையா? ஆமாம் சார். கேள்வி நம்பர் என்ன? தொல்லைகள் தீருமா? கேள்வி 71 சார். 71, 72, 73, 74, 75, 76, 77. 77வது பக்கம் 7வது பதில் பாருங்கப்பா. தொல்லைகளை பொருட்படுத்த வேண்டாம், தாமே அழியும். தொல்லைகளை பொருட்படுத்த வேண்டாம், தாமே அழிந்து விடும். அதை பற்றி கேர் பண்ண வேணாம் அப்படி. அது கொஞ்சம் காட்டலாமா? அப்படியே திருப்பி காட்டுங்க, அங்கேருந்து பார்த்துக்கிறேன், பரவாயில்ல. தொல்லைகளை பொருட்படுத்த வேண்டாம், தொல்லைகளை பொருட்படுத்த வேண்டாம், தாமே அழியும். பாதியா? இப்போது புத்தகம் உங்ககிட்ட இருக்குது, நான் பார்த்து கூட சொல்லியிருக்க முடியாது இல்லையா? நானே தான் பார்த்தேன். நீங்களே தான் பதில் சொன்னீங்க. எல்லாம் உங்களது தான். ஒரு கால்குலேஷன் மட்டும் தான் என்னோடது. அந்த கால்குலேஷனை சொல்லி கொடுத்தவர் யார்? அகத்தியர். இந்த முறையில் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த முறையில் நம்ம பண்ணோம்னா அந்த பதில் வரும். புரியுதா? இதுவே விளையாடினோம்னா பதில் வராது. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? கண்டிப்பாக. தைரியம் இருந்தால் விளையாடி பார்க்கலாம், அதுவும் தப்பு இல்லை. விளையாடி பார்க்கலாமா? ஒரு டைமு வருதான்னு பார்க்கலாமா? வேணாவா? மறுபடியுங்களா? இல்லை, விளையாடி பார்க்கலாமா? விளையாடினா பதில் வராதுன்ற நான். ஓகே. ஒரு விஷயத்தை விளையாடினீங்க அப்படின்னா பதில் வராது. ஓகே. உங்களை மாற்றி பதில் சொல்லும். கேல்குலேஷன் அதே கேல்குலேஷன் தான் பண்ணுவேன். கேல்குலேஷனை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஆனால் பதில் வராது. பண்ணி பார்க்கலாமா சார்? பண்ணி பார்க்கலாமா? ஓகே. சும்மா ஏதோ ஒன்று இல்லாத ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் இப்போ. ஓகே. கேள்வி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பேஜ்லேருந்து. பயப்பட தேவையில்லை, பொய்யா வரும், அவ்வளோதான். பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பொய்யான கேள்வி தானே கேட்குறீங்க. தேர்தலில் வெற்றி பெறுவானா ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கூட பார்த்துக்கோங்க. எப்படியும் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல. அது தேர்தலில் வெற்றி கிடைக்குமா? தேர்தலில் வெற்றி கிடைக்குமா? தேர்தலில் நீங்கள் நிற்கவே போகிறதில்ல இல்லையா? ஆனால் வெற்றி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு 3 நம்பர் சொல்லுங்களேன். கேல்குலேஷன் அதே கேல்குலேஷன் தான் பண்ணுறேன், வேறு கேல்குலேஷன் பண்ணல. அதுவும் நான் மீடியா காமிச்சிட்டே பண்ணுறேன். காரணம் என்னென்னா, நான் கேல்குலேஷன் பண்ணல, பார்த்து சொல்கிறேன்னு கூட சில பேர் நினைக்கலாம் இல்லையா? அதனால் சொல்லுங்கள் 3 நம்பர் சார். 3, 7, 9. சாரி ஒரு நிமிஷம். 3, 7, 9. 7, 9 இல்லையா? கேள்வி நம்பர் என்ன? 30 சார். 30. 35வது பக்கம் 2வது பதில் பாருங்கள். இங்கே இருக்கிறது தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், முதல் நம்பரை விட்டுறணும், 2வது நம்பரை எடுத்துக்கணும். 35வது பக்கம் 2வது பதில் இருக்கிறது தான் சொல்கிறேன், மாற்றி சொல்லலை. இதே கலெக்ஷன் தான் அதுக்கும் சொல்லியிருக்கேன். 35வது. வெளிநாட்டு பயணம் உண்டு, பயம் இல்லை. படிக்கும்போது தான் பயம் வருது. விளையாடிட்டோமே இந்த மாதிரி விஷயத்து கூட சம்மந்தமே இல்லாமல் வருது. ஸோ விளையாட்டில் இது பார்க்க முடியாது. விளையாட்டு விபரீதமாகன்றது மாதிரி
விளையாட்டு விஷயத்தில் இதை பார்க்க முழு நம்பிக்கை வச்சு இந்த புத்தகத்தை பார்த்தா மட்டும்தான் எல்லா பதிலும் கிடைக்கும். புரியுது. இந்த புத்தகத்தை வச்சு பார்த்து சொல்கிறேன்னா எனக்கு 6000 ரூபாய் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தெளிவாக கரெக்டாக அவங்க நம்பிக்கையில் புத்தகத்தை அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்களே பார்த்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தும் கூட நான் விளையாடுறதுக்கு பார்க்குறதில்ல, உண்மையான விஷயங்களை பார்க்குறது. கண்டிப்பாக சார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக நான் உட்காந்ததே இல்லை சார். அதான் சொல்கிறேன். இப்போ நான் ரிசர்ச்சர், உண்மையாக சொல்கிறேன் தான், நான் வந்து ரிசர்ச்சர். இதை ஒரு தொழிலாக நான் பண்ணலை, இது தொழிலுக்காக பண்ணல. உண்மையாலுமே இந்த ஃபீல்டுக்கு வந்தது அப்படின்றது வந்து ஒரு பணத்துக்காக, ஒரு ஆக்சிடென்டல், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபீல்டுக்கு வந்த காரணமே வேறு. வந்ததுக்கப்புறம் சாதிக்கணும். இதில் ஏதாவது நான் எதில் இருந்தாலுமே டாப்பில் இருக்கணும்னு நினைப்பேன். எதில் நான் இருந்தாலுமே சைக்கிள் தான் நான் ஓட்டுறேன்னா சைக்கிள் ரேஸில் ஃபஸ்ட் வரணும், பைக் தான் நான் ஓட்டுறேன்னா பைக் ரேஸில் ஃபஸ்ட் வரணும். அந்த ஃபஸ்ட் வரணும் ட்ரை பண்ணால் தான் அட்லீஸ்ட் 3வது நாளாவது வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்மளோட எண்ணங்களை வந்து அந்த மாதிரி விஷயம் தெரியும். அதுக்காக நான் ட்ரை பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு இதில் வெற்றி. எப்படி அவ்வளோ விஷயங்களை தேடி 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 போகும்போது எனக்கு இவ்வளோண்டு விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் நான் தேடி போன விஷயங்கள் இன்னும் பல பல. எப்படி தேடி போனேன்? நீங்கள் வந்த வண்டி நம்பர் முதற்கொண்டு நான் சொல்லணும்னு நினச்சி ட்ரை பண்ணேன். இதுதான் உண்மை. அந்த காலத்தில் என்ன நினைப்பேன், எந்த அளவுக்கு நான் சக்திவான் ஆகணும்னா நீங்கள் என்ன வண்டியில் வந்தீங்களோ அந்த வண்டி நம்பர் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை தேடி போகும்போது எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. ஒருவேளை அதை தேடாமல் இது தேடி போகணுன்னு தேடிச்சுன்னா இன்னும் கம்மியாக தான் கிடச்சிருக்கும். முயற்சி செய்கிறது எதுவுமே கிடைக்காது. ஆனால் முயற்சி செய்கிறத விட பெட்டராக கிடச்சிடலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிடலாம். கண்டிப்பாக சார். அந்த மாதிரி தான் விஷயங்கள் இது.